இரும்பு கடையில் இந்த 2 ட்ரில்லிங் மிஷின் வாங்கினா. ஃபஸ்ட்டு இதை நம்ம போட்டு பார்ப்போம். சுவிட்சை போட்டாச்சு, ஆன் பண்ணி பார்ப்போம். ஓட மாட்டேது. தண்ணியிலே கிடந்துருக்கும் போல நட்டு போல்லாம் தூப்பிடிச்சு போய் கிடக்கு. இதில் பேரிங்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதோட அந்த கார்பன் மாட்டுற இடத்துலலாம் வந்து ரொம்ப தூக்கிப்பிடிச்சி போய் கிடக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கழட்டி விட்டு நல்லா ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பேரிங்க்கெலாம் ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரீ பண்ணி விடணும். லைட்டாக தான் சுற்றுது, டைட்டாக இருக்குது. இந்த கார்பன் மாட்டுற இடம்லாம் ரொம்ப தூக்கிப்பிடிச்சிருக்கு. அதனால கூட ஒழுங்காக டச் ஆகாமல் கூட இருக்கும். கார்பன் மட்டும் புதுசு போட்டுக்குவோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அசம்பிள் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாம் மாட்டியாச்சு, ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன் ஆகலை. இப்போ இந்த ஆர்மேச்சர்லாம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் வந்து சுவிட்சை போட்டோம்னா உள்ளே கரண்ட் வரல. சுவிட்சு தான் ஃபால்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து நம்ம கரண்ட் ஆன் பண்ணிட்டு சுவிட்சை அமுக்கணும்னா மீட்டரில் வந்து கொஞ்சம் வோல்டேஜ் வாங்கணும். ஆனால் எதுவுமே வரல. சுவிட்சு தான் ப்ராப்ளம். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு சுவிட்சு இருக்குது. நம்ம இதை போட்டு பார்ப்போம். இப்போ வேறு சுவிட்சை மாட்டியாச்சு. மறுபடியும் மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.